போகுது. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். மிஸ் உங்க பர்த்டேலாம் இல்ல, வேற யோசிங்க. மிஸ் நீங்களே சொல்லிடுங்க மிஸ். எங்கனால கெஸ் கூட பண்ண முடியலங்க மிஸ். அப்படியா? அப்ப நானே சொல்லிடுறேன். நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே கண்டக்ட் பண்ண போறாங்கன்னுங்களா? ஷூ, யாரும் கத்தாதீங்க. பிரின்சிபல் மேம் வந்தாங்கன்னா என்னதான் கேட்பாங்க. நம்ம இந்த ஆனுவல் டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். மிஸ், அப்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் வெரைட்டியா கொடுப்பாங்களா? எப்ப பார்த்தாலும் சிண்டுக்கு சாப்பாடு 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 தான். மிஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க மிஸ். ஆமா கண்ணு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வெரைட்டியா தான் தருவாங்க. இப்ப யார் யாரெல்லாம் டிராமாக்கு வர போறீங்க, ஸ்பீச்சுக்கு வர போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற கிளாஸை விட நம்ம கிளாஸ்ல தான் பார்ட்டிசிபென்ட் ஜாஸ்தி இருக்கணும், சரியா? அப்ப யார் யாரெல்லாம் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்க நேம் கொடுங்க பார்க்கலாம். ஐயோ ஆமா, சொல்ல மறந்துட்டேங்கன்னுங்களா. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா 1000 ரூபீஸ் கட்டணும். அதனால நீங்க பேரண்ட்ஸ்ட்ட கேட்டுட்டு வந்து நாளைக்கு சொல்லுங்க கண்ணுங்களா. நம்மளும் சேரலாமா? ஏன் அன்னைக்கு அடி வாங்குனது பத்தாதன்னு இன்னும் கொஞ்சம் வேற அடி வாங்க சொல்றியா? அப்படி இல்ல மச்சான், ஆசையா இருக்குல்ல. உங்க அம்மா விட்டா நீ சேர்ந்துக்கோ, நான் வர மாட்டேன். எங்க அம்மா அன்னைக்கே நான் அடி வெளுத்து போட்டாங்க. ஐயோ மச்சான், நீ இருந்தா தானே எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு கம்பெனி இல்லாம நான் மட்டும் எப்படி மச்சான் போறது? அப்ப போவாத, உன்னை யார் போக சொன்னா? நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற. அன்னைக்கு அடி வாங்குனது இன்னைக்கு வரையும் வலிக்குது தெரியுமா? நானும் தான் அடி வாங்கினேன், அதுக்குன்னு எதுலயும் கலந்துக்காமையா இருக்கேன். அட போ மச்சான், இவனோட ஒரே இம்சையா இருக்கே. என்னம்மா சொன்ன மாதிரி இருந்துச்சே மச்சான். நான் என்ன சொல்ல போறேன், எதுவும் சொல்லலப்பா. அப்படியா? சரி சரி. நீ என்னப்பா பண்ண போற? சேருவியா? நானா? பாப்போம். எனக்கு படிக்கிறதே இன்னும் இன்கம்ப்ளீட் ஜாஸ்தி இருக்குல்ல. ஆமா, எனக்கும் ஜாஸ்தி இருக்கு. எங்க அம்மா கிட்ட கேப்பேன், விட்டாங்கன்னா சேருவேன், இல்ல சேர மாட்டேன். நீ? நானும் கண்டிப்பா சேருவேன். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆனுவல் டே வருது, அதுல கூட சேராமையா? ஓ அப்படியா, சரி. ஃபாத்திமா, சொல்லு கார்த்திகா. நீ போன டைம் டிராமால இருந்தல்ல? ஆமாப்பா. ஏன்? இல்ல, நானும் சேரலான் இருக்கேன், அதான் கேட்டேன். அப்படியா? ஜாலியா இருக்கும். நானும் இந்த டைம் டிராமால சேருவேன், நீனும் சேர்ந்துக்க என் கூட. ஓகே பாப்பா, நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன். சரிப்பா. கண்ணுங்களா, ஸ்பீச்சுக்கு காசு கட்டணும்னு அவசியம் இல்ல கண்ணுங்களா. அதனால ஸ்பீச்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்ப கூட சேர்ந்துக்கலாம். மிஸ், நான் ஸ்பீச்சுக்கு வரேங்க மிஸ். என்ன நவீன்குமார், அதிசயமா எந்திரிச்சிருக்க? நீ எது கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டியே. மிஸ், எனக்கு ஸ்பீச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க மிஸ். அப்படியா? இதுவரை எனக்கு தெரியாதே. அப்பனா சரி, ஸ்பீச்சுக்கு நவீன்குமார் இருக்கட்டும். அப்புறம் நவீன்குமார் இங்க வாப்பா, உனக்கு டைட்டில் கொடுக்கறேன். எஸ் மிஸ். பிரின்சிபல் மொத்தமா 2 டாபிக் தந்திருக்காங்க. ஒன்னு நம்ம எடுத்துக்கணும், இன்னொன்னு பி கிளாஸ் எடுத்துக்கணும். நான் 2 டாபிக்கும் உன்கிட்ட சொல்றேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கலாம், சரியா? அப்புறம் அந்த பி கிளாஸ் மிஸ் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மிஸ். அவாய்ட் பிளாஸ்டிக் ஒன்னு இருக்கு, அப்புறம் டோன்ட் வேஸ்ட் ஃபுட்னு ஒரு டாபிக் இருக்கு. உனக்கு எதுக்குன்னு வேணும்? எது சொல்றது ஒண்ணுமே புரியலையே. மிஸ், நீங்களே ஒரு டாபிக் கொடுங்க மிஸ். சரி, அப்ப நானே தரேன். டோன்ட் வேஸ்ட் ஃபுட்ன்ற டாபிக் நீ எடுத்துக்கறியா? ஓகே மிஸ். மிஸ், ஸ்பீச் நானே எடுக்கணுமாங்க மிஸ், இல்ல நீங்களே தருவீங்களாங்க மிஸ்? இல்லகன்னு நாங்களே தருவோம். எஸ் மிஸ். படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் நீ ஆக்டிவா இருக்கணும், ஓகேவா? ஓகே மிஸ். நீ இந்த டைம் செகண்ட் ரேங்க் தானே? எஸ் மிஸ், நான் இந்த டைம் செகண்ட் ரேங்க்குங்க மிஸ். சரி, ஓகே, போய் உட்கார். சரி கண்ணுங்களா, பேரண்ட்ஸ்ட்ட மறக்காம கேட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஓகேவா? பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு சொன்னா அன்னைக்கே காசு எடுத்துட்டு வந்துடணும் கண்ணுங்களா. 1000 ரூபீஸ், ஓகே? எஸ். சரி, தேங்க் யூ கண்ணுங்களா. தேங்க் யூ மிஸ். எம்மாடி, என்ன டயர்டா இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்தாலே இவ்ளோ டயர்டா இருக்கு. இதுல ஹோம்வொர்க் வேற கொடுத்துறாங்க, அத வேற செய்யணும். பசிக்குதே. அம்மா, அம்மா. என்ன அம்மாவை காணோம்? வெளியே போயிருப்பாங்களா? ஐயா, எனக்கு வேற நெம்ப பசிக்குதே. ஏதாவது கிச்சன்ல இருக்கான்னு தேடி பாப்போம். வீடு திறந்து போட்டு எங்க போனாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வர வர பெரியவங்களுக்குலாம் பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. ஏங்க வீட்டை திறந்து போட்டுட்டு இருக்கற? நானா நீங்களா? அது ஒண்ணு இல்ல, சும்மா